அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் நாம் கேட்காமலேயே நமக்கு இந்த ஈமானை கொடுத்தான். இந்த ஈமானுடைய பரக்கத்தினால் நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைக்காக நாம் இந்த ஈமானின் பரக்கத்தினால் நாம் அவனிடத்தில் தொழுது கேட்கிறோம். இது ஈமானுடைய பரக்கத்து தான். இந்த ஈமான் மட்டும் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நாம் எப்படி அல்லாஹ்விடம் கேட்க முடியும்? நாம் யாரிடம் கேட்க முடியும்? மற்றும் நமக்கு யார் உதவி செய்வான்? இப்படிப்பட்ட ஈமானை நாம் கேட்காமலே கொடுத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறுகிறார், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை நம்முடைய வாழ்விற்கு சுகூனாக இருக்கிறது, நம்முடைய இதயத்திற்கு நிம்மதியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் நிம்மதியை தான் தேடுகிறோம். நாம் எங்கே போனாலும் நிம்மதி இருக்கா என்று அந்த நிம்மதியை தான் நாம் தேடுகிறோம். அப்படிப்பட்ட நிம்மதியை அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த தொழுகையில் தான் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தொழுகையை தொழுது நாம் இப்படிப்பட்ட நிம்மதியை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற வேண்டும். ஆனால் நாம் நிம்மதி எங்கே தேடுகிறோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிம்மதி எங்கே இருக்கிறது? ஆனால் நாம் எங்கே தேடுகிறோம்? எங்கே தேடினால், என்ன அமல் செய்தால் இந்த நிம்மதியை நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய வாழ்விற்கும் வரும்? இந்த நிம்மதியை தான் அல்லாஹு தபாரக் வ தஆலா யார் 5 வேளை இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக தொழுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தபாரக் வ தஆலா அவர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் கடைவீதிக்கு சென்றாலும் சரி, அல்லது அவர்கள் பிரயாணத்திலும் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையிலும் அல்லாஹு தபாரக் வ தஆலா அவர்களுக்கு நிம்மதியை தருவான். ஏனென்றால் நிம்மதியை தரக்கூடியவன் அவனாக மட்டுமே இருக்கிறான். சுபஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட நிம்மதியை நாம் அல்லாஹ்விடத்தில் இருந்தால் வாங்க வேண்டும். அவன்தான் இந்த நிம்மதியை தருவான். அவனால் மட்டும்தான் இந்த நிம்மதியை தர முடியும். வேறு யாராலும் தர முடியாது. ஆனால் நாம் நிம்மதியை எங்கே தேடுகிறோம்? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சிலர் என்ன தெரியுமா செய்கிறாங்க? நிம்மதியை கிடைக்கவில்லை என்றால், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பாவமான இந்த உலகத்தினுடைய பாடல்கள் இருக்கிறது இல்லையா, இந்த பாடல்களை கேட்கிறார். அதுவும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அதற்காகவே சில பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடலை கேட்கிறார். இந்த பாடலை கேட்டால் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை திருப்பி திருப்பி கேட்கிறார். இப்படி திருப்பி திருப்பி பாடல்களை கேட்டால் எப்படி நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியே கிடைக்கும்? ஆனால் நாம் எங்கே தேடுகிறோம்? இந்த உலகத்தினுடைய பாவத்தினுடைய விஷயத்தில் தான் தேடுகிறோம். இப்போது எல்லாரும் 90% நிம்மதி எங்கே தேடுகிறார் என்றால், ப்ளூடூத் அல்லது ஹெட்ஃபோனில் கனெக்ட் செய்து காதில் வைத்து பாவமான அந்த பாட்டை கேட்டு அதில்தான் எல்லோரும் நிம்மதியை தேடுகிறார். யாராவது ஏதாவது சத்தம் போட்டால் அவர்களுக்கு நாம் அதட்டுகிறோம், கொஞ்சம் சைலண்டாயிரு, நிம்மதியாக ஒரு பாட்டு கூட கேட்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி. இப்படி கேட்டால் நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கிடைக்குமா? இல்லை, நம்முடைய நிம்மதிற்காக போய் அல்லாஹ்விடத்தில் தொழுது நாம் கையேந்தி துஆ கேட்டால் அந்த தொழுகையில் நமக்கு நிம்மதியை கிடைக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள்.
நிம்மதி எதில் இருக்கிறது, ஆனால் நாம் நிம்மதி எதில் தேடுகிறோம்? அதே நிம்மதிற்காக சற்று நேரம் குர்ஆனை கேளுங்கள், சற்று நேரம் பயானை கேளுங்கள், சற்று நேரம் நாத்தை கேளுங்கள், அதுவும் மியூசிக் இல்லாத நாத்தை. அதில் இருக்கிறது நிம்மதி. ஆனால் நாம் தேவையில்லாத அந்த பாடல்களை கேட்டால் அதில் நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நிம்மதி கிடைப்பதில்லை. இருக்கிற நிம்மதியும் அல்லாஹ் தபாரக வ தஆலா எடுத்துக்கொள்கிறான், ஆனால் அது நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் அல்லாஹ்விற்காக, வேறு யாருக்காகவும் அல்ல, நாம் அல்லாஹ்விற்காக இந்த 5 வேளை தொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்முடைய உள்ளத்திற்கு நாம் தேடுகிற அந்த நிம்மதியை தருவான். ஏனென்றால் இன்றைக்கு நிம்மதி இல்லை என்றால் நம்மால் வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கு எல்லோரும் வேலை செய்து வீட்டிற்கு வந்தால் எல்லோரும் தேடுகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த நிம்மதியை மட்டும்தான். சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாமே, நிம்மதியாக இருக்கட்டுமே என்றால் அந்த நிம்மதிக்காக தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் நல்லா இருக்குமே. அதே நிம்மதியை தினந்தோறும் 24 மணி நேரமும் இருந்தால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அத்தனை நேரமும் நிம்மதியாக இருப்பதற்காக தான் இந்த தொழுகையை நாம் இருக்கின்ற அத்தனை நாட்களும் விடாமல் இந்த 5 வேளையை நாம் தொழுதால் இந்த தொழுகையினுடைய பர்க்கத்தினால் அல்லாஹ் தபாரக வ தஆலா விடாமல் நமக்கு நிம்மதியின் மேல் நிம்மதியை தந்து கொண்டே இருப்பான். நிம்மதிக்கு மேல் நிம்மதியை கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் தபாரக வ தஆலா. அதற்காக தான் இப்படிப்பட்ட நிம்மதியை நாம் அல்லாஹ்விடத்தில் வாங்குவதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் சஜ்தா செய்ய வேண்டும். அதுவும் 5 வேளை செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் குனிந்து சஜ்தா செய்தால் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த சஜ்தாவினுடைய பரக்கத்தினால் நம்முடைய உள்ளத்திற்கு நாம் தேடுகின்ற அந்த நிம்மதியை தருகிறான். அந்த நிம்மதி வந்துவிட்டால் நம்முடைய வாழ்வு மிக நிம்மதியாக இருக்கும். நாம் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆனால் நம்முடைய உள்ளத்திற்கு எப்போதுமே நிம்மதி இருந்து கொண்டே இருக்கும். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக வ தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அமல் செய்வதற்கு அல்லாஹு தபாரக வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.